கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இன்றைய நாளிலும் எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி, அதாவது ஊழிய அழைப்புக்காக தரிசன கூட்டங்கள் அநேக இடங்களில் நடைபெறுகிறது. இது இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள் மூலமாக ஆங்காங்கே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கான கேள்வி என்னன்னா, இந்த தரிசன கூட்டங்களை அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்தி அதில் அநேக வாலிபர்களும் அநேக ஊழியர்களும் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து அவர்கள் எழுந்து நிற்கும்போது அவர்களை யார் வழி நடத்தி செல்வது? இதுதான் இன்றைக்கு ஆவியானவருடைய பாரம். அநேக தரிசன கூட்டங்கள் நம்முடைய தேசத்தில் நடக்குது, அநேக வாலிபர்கள் ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அதற்கு பின்பாக அவர்களை வழிநடத்துவது யார்? அவர்களை பராமரிப்பது யார்? அவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்வது யார்? அப்போ நடத்துகிற அனைத்து தரிசன கூட்டங்களும் இன்றைக்கு வீணாகி கொண்டிருக்கிறது. ஒரு சில தரிசன கூட்டங்கள் தான் நடக்கிறது, மீதி எல்லாமே நமக்கு நாமே ஆசீர்வாத கூட்டங்களை தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த தரிசன கூட்டங்கள் மூலமாய் அநேகர் தங்களை ஒப்பு கொடுத்தாலும் இன்றைக்கு அவர்களை எடுத்து பிரயோஜனப்படுத்துகிற சபைகள் இல்லை, அவர்களை ஊக்கப்படுத்துகிற சபைகள் இல்லை. அவர்களோடு பின்னாக இந்த ஒரு வேதனையை தான் இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில், அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அந்த எபேசு பட்டணத்தில் தான் ஆஸ்கில்லா பிரிஸ்கில்லா இருக்கிறாங்க. அடுத்தடுத்து வர வசனங்களை நாம் பார்த்தோம்னா, ஆஸ்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் போதிக்கிற அந்த வேகத்தை பார்த்தாங்க. ஆனால் இன்னும் அப்பல்லோ முழுமையாக அப்பல்லோ கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளவில்லை என்பதை புரிந்து கொண்ட அவர்கள் தன்னோடு கூட சேர்த்து கொண்டு அவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய மார்க்கத்தை குறித்து அதிகமாய் அவர் போதிக்கிறார்களாம். போதித்து அப்பல்லோவை உருவாக்குகிறார்கள். அப்படி உருவாக்கப்பட்ட அப்போ இந்த தரிசனம் ஆஸ்கிலாக்கும் பிரிஸ்கிலாக்கும் எப்படி கிடைச்சதுன்னா, பவுல் என்கிற அப்போஸ்தலன் இதே 18ஆம் அதிகாரத்தினுடைய தொடக்கத்தில் ஆஸ்கில்லாவும் பிரிஸ்கில்லாவுடைய வீட்டிலே வந்து தங்கி இருக்கிறார். தான் கூடார வேலையை தெரிஞ்சதுனால இவங்க கூட கொஞ்ச நாள் தங்குறார். ஆனால் பவுலுக்கு கூட அந்த தரிசனம் தெரியல. ஆனால் கர்த்தர் அறிந்ததுனால இப்போ ஆஸ்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும் பவுலை கொண்டு உருவாக்குகிறார். அப்படி உருவாக்கப்பட்ட ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் பின்பு அப்பல்லோவை உருவாக்குகிறார்கள். அப்போ இது நமக்கு ஒரு சவால். இன்றைக்கு சபைகள் எவ்வளோ பெருகி கிடக்கின்றன. பல இடங்களில் சபைகள் பெருகி இன்றைக்கு கர்த்தர் அவைகள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கும்? உருவாக்கப்பட்ட சபை ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் ஒரு சபைக்கு சமம். ஒரு ஊழியக்காரர் ஒரு சபையை ஸ்தாபித்து அந்த இடத்துல வைத்து அநேக ஆராதனைகள் நடக்கின்றன. அது ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவுக்கு சமம். ஆனால் இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் தாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பெருமையாக சொல்லாதபடிக்கு ஒரு வாலிபனை பார்த்த உடனே அவனை உருவாக்குகிறார்கள். அதுக்கப்புறம் பாருங்க, அந்த அப்பல்லோ போய் பல இடங்களில் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் அங்கே ஒரு சபையை ஆரம்பித்து அங்கே இடத்துல சுவிசேஷ ஊழியத்தை அப்பல்லோ சொல்லி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம் என்ன தெரியுமா? உருவாக்க வேண்டிய சபைகள் இன்றைக்கு உறங்கி கொண்டிருக்கின்றன. உருவாக்க வேண்டிய சபைகள் இன்றைக்கு வேற எதையோ பிரச்சனையை பார்த்துக்கின்றன. தனக்காக தன்னை சபையை அலங்கரிப்பதற்கும் சபையினுடைய ஆராதனையிலே 100% காரியத்தை பார்ப்பதற்கும் சபைக்கு வர்ற விசுவாசிகளுடைய தேவைதான் உலகத்திலே பெரிய தேவை என்பது போல இன்றைக்கு சபைகள், ஆராதனைகள், உபவாச ஜபங்கள், முழுற ஜபங்கள் எல்லாம் நடக்குது. ஆனால் அப்பல்லோக்களை உருவாக்குவது யார்? கொரிந்து பட்டணத்தில் சுவிசேஷத்தை அறிவித்து முழுவதுமாக அந்த கொரிந்து பட்டணத்தை ஆண்டவருக்குள் வழி நடத்தினவர் அப்பல்லோ. ஏன்னா 1 கொரிந்தியர்ல பவுலுக்கே போட்டியாக அப்பல்லோ வருகிறார். ஏன்னா பவுல் சொல்லும் போது, ஒருவன் அப்பல்லோவை சேர்ந்தவன் ஒரு பவுலை சேர்ந்தவன் என்று உங்களுக்குள்ள பிரிவினை இருக்கிறது. அப்போ பவுலுக்கே போட்டியாகிற அளவுக்கு அந்த இடத்துல அதிகமான ஊழியத்தை செய்தவர் அப்பல்லோ. உருவாக்கப்பட்டது ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் மூலமாக. அப்புறம் பவுல் சொல்கிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்தார். அப்போ நடுவது ஒரு மிஷினரியினுடைய வேலை, நீர் பாய்ச்சுவது ஒரு சுவிசேஷகருடைய வேலை, விளைய செய்கிறது தேவனுடைய வேலை, விளைந்ததை அறுத்து களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பது ஒரு போதகருடைய வேலை.
இதை கூட அறியாத சபைகள் இன்றைக்கு மிஷினரிகளையும் சுவிசேஷகர்களையும் எழுப்புவதற்கு தயாராக இல்லை. அப்படியே எழும்பி இன்றைக்கு ஒப்பு கொடுத்தாலும் அவர்களை கொண்டு ஊழியம் செய்ய இன்றைக்கு மறுக்கிறது. இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இது கர்த்தருடைய பாரம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தர் இன்றைக்கு நம்ம இடத்துல பேசுகிற காரியம் என்ன? சபைகளா இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? அநேக அப்போலோக்களை எழுப்ப வேண்டும். அவர்களுக்கான முழு பராமரிப்பையும் சபை கவனித்து அவர்களோடு கூட நின்று எந்த இடத்துல ஊழியம் செஞ்சாலும், சுவிசேஷ ஊழியமோ மிஷினரி ஊழியமோ செய்தால் கூட இருந்து அவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்கிற ஒரு தைரியத்தை கொடுத்தால் அநேக அப்போலோக்கள் உருவாகுவார்கள். அநேக குறிந்து பட்டணத்தின் சபைகள் உருவாகும். இதை மனதில் நம்ம கொள்ளணும். இது இல்லாமல் நம்ம ஏதோதோ செய்தால் கர்த்தருடைய வருகையிலே நாம் என்ன கணக்கு கொடுக்க போகிறோம்? இன்றைக்கு எல்லாமே போதகர் தான் என்கிற நிலைமைக்கு இன்றைக்கு சபைகளும் விசுவாசிகளும் வேகமாக போகிறோம். ஏன்னா நம்ம தேவையை போதகர் சந்திக்கிறார் போதும் என்றால் தேசத்தின் தேவையை யார் சந்திப்பார்? அதனால் எழும்புவோம், சபைகளாய் நம்மை ஒப்பு கொடுப்போம், விசுவாசிகளாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். அநேக அப்போலோக்களையும் மிஷினரிகளையும் சுவிசேஷங்களையும் எழுப்பி நம்ம இந்த தேசத்தில் கர்த்தருக்காக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுதுதான் தேசத்தில் எழுப்புதலை பார்க்க முடியும். தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறது என்பது அதுதான். புதிய ஏற்பாட்டில் 5 விதமான ஊழியர்களும் தான் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். இதை புரிந்து கொள்ளுவோம். சுயநலமாய் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவரிடத்திலிருந்து விலகி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட நம்மை அர்ப்பணித்து கொண்டு அநேக அப்போலோக்களை எழுப்புவோம். ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் ஆகிய சபைகள் இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை இந்த தேசத்தில் கொடுக்கணும். 145 கோடி ஜனங்கள், இதில் எத்தனையோ கோடிகளுக்கு இயேசுவை பற்றி தெரியாது. அதனால் விரைவாய் செயல்பட வேண்டிய காலம். நமக்குள்ள உள்ள சண்டைகளையும் பிரிவினைகளையும் போட்டிகளையும் வீணான தர்க்கங்களையும் வேதத்துக்கு அடுத்த தர்க்கங்களையும் விட்டுவிட்டு அநேக அப்போலோக்களை உருவாக்குவோம். அநேக தரிசன கூட்டங்களில் அநேக வாலிபர்கள் ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாக இருந்து சபையாக அவங்கள அப்போலோக்களாக உருவாக்கும் போது அவங்க பெரிய பெரிய காரியத்தை கர்த்தருக்காக செய்வார்கள். இதுதான் இன்றைக்கு சபையின் விசுவாசிகளும் போதகர்களும் செய்யுது. ஆனால் இன்றைக்கு தேவையில்லாத கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோம். அதனால் தொடர்ந்து கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிப்போம். அநேக அப்போலோக்களை உருவாக்குவோம். இந்த தரிசன கூட்டங்களிலும் சபைகளிலும் ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுக்கிற வாலிபர்களை உதறி தள்ளாதபடிக்கு அவர்களை அழைத்து உருவாக்கி தேசத்துக்குள்ளே அனுப்புவோம். அவர்களுடைய முழு செலவை முழு பொறுப்பையும் சபை எடுத்துக்கொண்டு ஒரு குணசாலியான சபையாய் மாற உங்களை அர்ப்பணியுங்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. கீழ்ப்படுகிறவனுக்கு கர்த்தர் இறங்கி அநேக ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. ஆமேன்.